ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அம்மி சட்னி. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலில் எக்லெஸ் கேக் ஈஸியாக குக்கரில் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த கேக்குக்கு மேலே இருக்கிற க்ரீமும் வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த கேக்கில் சாக்லேட் அண்ட் வெண்ணிலா 2 ஃப்ளேவருமே இருக்குது. இந்த மாதிரி சாஃப்டாக கேக் எப்படி செய்கிறதுன்றதை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த கேக்கை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கோம். அதே அளவுள்ள கப்பால் 1/2 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர், 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க். இதை வீட்லேயே எப்படி செய்கிறதுன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1/4 கப் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். நம்ம 2 ஃப்ளேவரில் கேக் செய்ய போகிறதுனால தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற பட்டர்லேருந்து இதில் பாதியும் அதில் பாதியும் சேர்த்துருக்குறோம். அது மாதிரி பவுடர் பண்ண சுகரையும் ஈக்குவலாக சேர்த்துக்கலாம். இது மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே பாதி பாதி சேர்த்துக்க போகிறோம். இப்போது இந்த சுகர் கரையிறதுக்காக பட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கலாம். இதை வீட்லேயே பண்ணலாம். அதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்து அது 150 ml ஆகிற வரைக்கும் திக்காக காய்ச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா மாவுலையும் பாதி பாதி சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கோம். அதையும் பாதி பாதி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துருக்கோம். அதையும் சேர்த்துடலாம். இப்போது ஒரு பவுலில் மட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போது இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதில் சேர்க்கறதுக்காக 1/2 கப் அளவுக்கு மிதமான சூட்டில் இருக்கிற பால் எடுத்து வச்சுருக்கோம். இந்த பாலை ஒரே தடவையில் சேர்க்காம 3 தடவையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக கேக் நல்லா ஃப்ளேவராக இருக்கிறதுக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக் பேட்டர் இந்த அளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக்கரை 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். கேக் வைக்கிறதுக்கு 2 இன்ச் ஹைட் இருக்கிற இது மாதிரி கப் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட அலுமினிய கப் இருந்ததுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இது மாதிரி சில்வர் கப் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வளைவுகள்லாம் இல்லாமல் இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக, அதே டைமில் அடியில் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கப்பாக பார்த்து எடுத்துக்கலாம். கேக் கொட்டாமல் வர்றதுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டரை கப்பு ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி கப்பு ஃபுல்லாக படுற மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் கேக் பேட்டரை சேர்த்துடலாம். இது மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த வெண்ணிலா பேட்டரையும் சேர்த்துடலாம். இப்போது இதை ஸ்பூனால் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போது சூடு பண்ணி வச்சுருந்த குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே கப்பை வச்சிடலாம். குக்கர் மூடியில் கேஸ் கட்டை ரிமூவ் பண்ணிடலாம். அது மாதிரி விசில் வெயிட்டும் போடாமல் மூடிடலாம். இப்போது ஃப்ளேமை லோவில் வச்சு 45 நிமிஷம் கேக்கை வேக வச்சுக்கலாம். நடுவில் எதுவும் திறந்து பார்க்க வேணாம். கேக் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம டாப்பிங்க்கு க்ரீம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 50 கிராம் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் எடுத்துருக்கோம். இப்போது இதை ஸ்பூனாலேயோ இல்லை விஸ்காலேயோ இது மாதிரி சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்ச 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லுன்னு இருக்கிற பால் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு இது மாதிரியே 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 1 ஸ்பூன் பவுடர் பண்ண சுகரும் 1 ஸ்பூன் கோல்டு மில்க்கும் சேர்த்து 20 நிமிஷம் கண்டினியூஸாக பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு இது மாதிரி சாஃப்டான க்ரீம் கிடைக்கும். இப்போது இந்த க்ரீம்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அது நமக்கு கேக் டெக்கரேஷனுக்கு யூஸ் ஆகும். மீதி இருக்கிற க்ரீமில் 2 ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட் சிரப்புக்கு பதிலாக கோகோ பவுடர் அப்படி இல்லைனா சாக்லேட்டு கூட மெல்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். க்ரீமில் ஃப்ளேவருக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது 45 நிமிஷத்துக்கு அப்புறமா கேக் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம்.
டூத் பீக்கில் மாவு ஒட்டலை, ஸோ கேக் நல்லாவே வெந்திருக்கு. ஒரு நைஃப் வச்சு கேக்கை ஓரங்கள்லேருந்து லைட்டாக எடுத்து விட்டுடலாம். கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டை வச்சு கேக் எடுத்துடலாம். கேக்குக்கு மேலே நம்ம க்ரீம் வைக்க போகிறோம், அதனால் கேக் ஈவனாக இருக்கிறதுக்காக மேல் லேயரை லைட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கேக்குக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீமை வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். க்ரீமை கேக்குக்கு மேலே நிறையா வச்சுட்டு சைடில் கொஞ்சமாக கூட வச்சு ரெடி பண்ணிக்கலாம். கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். அதுக்கு கேக்குக்கு மேலே இது மாதிரி டூத்பிக் யூஸ் பண்ணி நேமோ இல்லை ஃப்ளார்ஸோ வரைஞ்சிக்கலாம். இப்போது ஒரு பால் பேக்கெட் எடுத்துக்கிட்டு அதோட கார்னரில் சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிற க்ரீமை ஃபில் பண்ணி டெக்கரேட் பண்ணிடலாம். இப்போது நம்ம கையில் கோன் போடுற மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கிற டிசைன் மேலே அழகாக போட்டுடலாம். நான் சிம்பிளான டிசைன்ஸ் போட்டிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் போட்டுக்கலாம். அழகுக்காக சுத்திரி செர்ரி வச்சிடலாம். நான் இதில் டொமேட்டோ ஜாம் வச்சுருக்கேன், இதுவும் நம்மளோட அம்மி சட்னி சேனலில் செஞ்சது தான். குட்டீஸுங்களுக்கெலாம் பிடிச்ச கலர் ஜெம்ஸும் வச்சு கேக்கை ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். இனிமேல் பர்த்டேக்காகவோ ஆனிவர்சரிக்காகவோ கேக்கு கடையில் வாங்காமல் வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். கட் பண்ண உடனேவே ஒரு பீஸ் காலியாகிடுச்சு. இதோ இந்த பீஸ் உங்களுக்காக. இப்போவே இந்த கேக்கை நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டு ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு இந்த கேக்கை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சண்டேவும் ஒரு ஸ்பெஷல் ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.